வணக்கம். சமையல் மந்திரம் நிகழ்ச்சியில உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது குக்கர்ல வைக்கிற சாதம் ஒட்டாம உதிரி உதிரியா இருக்க ஒரு மிக எளிமையான டிப்ஸ். வீட்ல குக்கர்ல சாதம் வச்சா அது சில சமயம் குழையவோ இல்லனா ஒட்டி போனாலோ நமக்கு சுத்தமா பிடிக்காது. சாதம் உதிரி உதிரியா இருந்தாதான் சாப்பிடவே நல்லா இருக்கும். பொதுவா குக்கர்ல சாதம் வெந்து ஆவி அடங்கிய பிறகு சாதத்தை அப்படியே குக்கர்ல விட்டு வைப்போம். அங்கதான் நம்ம தவறு நடக்குது. குக்கர் உள்ள இருக்கிற அதிக வெப்பம் அப்புறமா அந்த நீராவி அந்த சாதத்தை இன்னுமே வேக வச்சு ஒரு பசை மாதிரி ஒட்ட செஞ்சிடும். இந்த குழையும் தன்மையை தவிர்க்க ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். குக்கர் விசில் வந்ததும் பிரஷர் முழுசா அடங்கின அப்புறமா குக்கரை திறந்து சாதம் சூடா இருக்கும் போதே தாமதிக்காம சாதத்தை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடணும். சாதம் சூடா இருக்கும் போதே அதை வேற ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்தி வைக்கிறதுனால சாதத்துல உள்ள கூடுதலா இருக்கிற நீராவி வேகமா வெளியேறிடும். அதனால சாதம் மறுபடியும் வேகாம உடனே ஆறி உதிரி உதிரியா மாறிடும். அப்புறமா அந்த சாதத்தை ஒரு கரண்டியால லேசா கிளறி விட்டீங்கன்னா போதும். இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணினா எந்த அரிசியா இருந்தாலும் சரி குக்கர்ல வச்ச சாதம் கூட இனிமேல் ஒட்டாம ஒவ்வொரு பருக்கையும் தனியா உதிரி உதிரியா இருக்கும். மீண்டும் ஒரு டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.